Welcome to TAFIs. So State Bank of India இருந்து CPO notification release பண்ணிருக்காங்க. அது என்ன CPO அப்படினு கேட்டிங்கனா Circle Based Officer சொல்லுவாங்க. Circle Based Officer அப்படின்றது similar to PO but ஆனா ஒரு ஸ்டேட் குள்ள நம்ம அப்ளை பண்ணி இதுல நம்ம PO போறதா இந்த Circle Based Officer சொல்லுவாங்க. So இந்த notification என்னென்ன சொல்லிருக்காங்க, எப்ப நமக்கான எக்ஸாம் டேட் இருக்கும், அப்ளை பண்றதுக்கான டேட் எப்பலாம் இருக்கு அப்படின்றத நம்ம இதுல ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். So first இதுக்கான அப்ளை பண்றதுக்கான டேட் எப்போ அப்படினு பாத்தீங்கன்னா 29/1/2026 இருந்து 18/2/2026 ஓகேங்களா. அதாவது இன்னைக்கு ஆரம்பிச்சு நம்மளுடைய எண்ட் எப்ப முடியுது அப்படின்னா 18/2/2026 வரைக்கும் நம்ம இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதோடைய கால் லெட்டர் எப்போ டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா மார்ச் 2026 சொல்லியிருக்காங்க. அப்ப எனக்கு கண்டிப்பா இந்த எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டென்டேட்டிவா சொல்லிட்டாங்க மார்ச் 2026 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 2026 நடக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுல எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு, இதோடைய செலக்ஷன் ப்ராசஸ் என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம் ஓகேங்களா. ஸோ இதுல பாருங்கப்பா, ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா சர்க்கிள் பேஸ்டு ஆஃபீஸர் அப்படின்னாலே நார்மல் ஒரு பிஓ கேடர் தான். பட் நம்ம தமிழ்நாடுக்குள்ள நம்ம ஒரு பிஓவா போகணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், நம்ம இந்த சர்க்கிள் பேஸ்டு ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணி ஈஸியா ஒரு பேங்க் ஆஃபீஸர் ஆயிடலாம். அதுவும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஸ்டேட் பிஓவா ஆயிடலாம் ஓகேங்களா. இதோடைய செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமா ஒரு 4 ஃப்ரேஸா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. மொத்தம் 4 ஸ்டேஜ் நடக்க போது சொல்லியிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஓகேங்களா. அப்ப நமக்கு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்க. அந்த எக்ஸாம் எதுல கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா ஒரு ஆன்லைன் மோடா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கிரீனிங். ஸோ ஸ்கிரீனிங் அப்படின்றது ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு டிவி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஜஸ்ட் நம்மள வந்து அந்த போஸ்ட்டுக்கான எலிஜிபிள் இருக்கா அப்படின்றத செக் பண்றதுக்கு தான் என்ன பண்றாங்க இந்த ஸ்கிரீனிங் ப்ராசஸ். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ. லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட். ஏன்னா நம்ம சர்க்கிள் பேஸ்ட் ஆஃபீஸ் என்ன சொல்லிருக்காங்கப்பா, தமிழ்நாடுனா நீங்க தமிழ்நாடு ரீஜனுக்குள்ள மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்போ உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ எழுதவும் தெரிஞ்சிருக்கணும், படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். அதனால இந்த லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி சிஸ்டம் இதுல நமக்கு வைக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் எவ்வளவு வேகன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க அப்படின்றது பார்த்துடலாம். ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா ஒரு 2050 வேகன்சி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நமக்கு ஓவரால் வேகன்சி தேவையில்லை, ஏன்னா இது சர்க்கிள் பேஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னால நம்மளோட தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சாலே போதும் ஓகேங்களா. ஸோ பாருங்க, தமிழ்நாடு சென்னை ரீஜன், அதாவது சென்னை சர்க்கிள்குள்ள தான் இந்த தமிழ்நாடு அப்படின்றது இருக்கு. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி சேர்த்து தான் சென்னை சர்க்கிள் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ சென்னை சர்க்கிள், தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி. ஸோ இதுக்கான லாங்குவேஜ் என்ன பார்த்தீங்கன்னா தமிழ் தான். ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா 165 வேகன்சி இருக்கு ஓகேங்களா. ஸோ அப்போ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா 165 வேகன்சின்றது தமிழ்நாட்டுக்குள்ள கண்டிப்பா ஒரு ஹையான வேகன்சி தான். ஸோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா கிளியர் பண்ணலாம். ஏன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸாம் தான். ஸோ ஆன்லைன்ல தான் அது நடக்க போகுது. ஸோ ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். பிளஸ் இன்னொன்று என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கிரீனிங். அப்ப ஸ்கிரீனிங் பண்ணும்போது என்ன பண்ணலாம், எலிஜிபிள் கேண்டிடேட் மட்டும் தான் கண்டிப்பா இன்டர்வியூக்கு போவாங்க. ஸோ இன்டர்வியூ முடிஞ்ச பிறகு லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் மட்டும் தான் நடக்க போகுது. நமக்கு ஆல்ரெடி நம்மளோட லோக்கல் லாங்குவேஜ் நல்லாவே தெரியும். ஸோ அதனால ஈஸியா அதையும் நம்ம கிளியர் பண்ணிடலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரே ஒரு சர்க்கிள் மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேண்டிடேட் வில் ஹேவ் டு அப்ளை ஃபார் த வேகன்சி ஆஃப் ஒன் சர்க்கிள் ஒன்லி. அப்போ நம்ம வந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணுறோம், சென்னை சர்க்கிளுக்கு அப்ளை பண்ணோம்னா சென்னை ரீஜன் மட்டும் தான் எழுதணும். ஸோ இன்னொரு ஸ்டேட்டுக்கு என்ன பண்ண முடியாது, நம்மள தனியாக இன்னொரு டைம் அப்ளை பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் போறீங்க அப்படின்னா அது ஒரே ஒரு சர்க்கிள் பேஸ் பண்ணி மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் இங்கே டவுன்லோட் பண்ணியிருக்காங்க, ஒன்லி ஒன் சர்க்கிள் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இதோட எலிஜிபிலிட்டி எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம் ஓகேங்களா. ஸோ இதோட எலிஜிபிலிட்டி என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கிராஜுவேட் இருந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு டிசிப்ளின் நீங்கள் என்ன பண்ணிருக்கணும், ஒரு கிராஜுவேஷன் வச்சிருக்கணும், ஒரு டிகிரி வச்சிருந்திருக்கணும், அவ்வளோதான் ஓகேவாப்பா. நெக்ஸ்ட் இதோட ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 21க்கு பிலோவா இருக்கக்கூடாது, 30க்கு அபோவா இருக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க. அகைன் இதுல ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்கு. நீங்க SC ST கேண்டிடேட் இருந்தீங்க அப்படின்னா 5 வருஷமும், ஓபிசில நான் கிரிமி லேயரா இருந்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் இருக்கு. அகைன் பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு ஒவ்வொரு கேட்டகரி பொறுத்து என்ன இருக்கு, அதோடைய ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இதுல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்பல்சரி. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த போஸ்டோடைய ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இதுல வந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு நம்ம எலிஜிபிள் ஆகும். ஸோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பிரைவேட் செக்டர் பேங்க்ல ஒரு பிஓவா இருந்திருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், நம்ம இந்த போஸ்ட் நீங்க அப்ளை பண்ணி ஈஸியா ஒரு கவர்மெண்ட் பேங்கிங் செக்டர்ல ஒரு பிஓவா ஆயிடலாம் ஓகேங்களா. அப்ப இதுக்கான மினிமம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட பேங்க் வந்து ஒரு கமர்ஷியல் பேங்கா இருந்திருக்கணும். ஸோ மினிமம் நீங்க ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா வச்சிருந்திருக்கணும் ஓகேங்களா. இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க, மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும். ஸோ அது எதுல அப்படின்னா ஏதாவது ஒரு ஆஃபீஸர் கேடர்ல இருந்திருக்கணும், ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க் ஆர் எனி ரீஜனல் ரூரல் பேங்க். இது வந்து ஆர்பிஐ உடைய செகண்ட் ஷெட்யூல்ல என்ன இருந்திருக்கணும்,
ஷெட்யூல் பண்ணப்பட்டிருக்கணும் அப்படின்ற பேங்க்ல தான் எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 4 ஃபேஸ் சொல்லியிருந்தாங்களப்பா. அந்த 4 ஃபேஸ்ல ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்லைன் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒவ்வொரு டாபிக்லையுமே எவ்வளோ கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்றத இங்கே டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ஜெக்டிவ் தான் நமக்கான டெஸ்ட்டாக நடக்க போகுது. ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 30 கொஸ்டின் 30 மார்க் 30 நிமிஷம் கொடுத்துருவாங்க. பேங்கிங் நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின் 40 மார்க் 40 மினிட்ஸ். ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் எக்கனாமியில் வந்து பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின்ஸ் 30 மார்க் 30 மினிட்ஸ். கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொஸ்டின்ஸ் 20 மார்க் 20 மினிட்ஸ். ஸோ அப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 120 கொஸ்டின்ஸ் 120 மார்க் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 hours நமக்கான எக்ஸாம் நடக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆன்லைன் எக்ஸாம்ஸ் நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் போகும். ஓகேங்களா? அதோட ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் பற்றி நம்ம கிளியராக கொடுத்துருப்பாங்க. அகைன் இந்த ஆப்ஜெக்டிவ் டெஸ்ட்லேயே நமக்கு இன்னொன்று அகைன் என்ன இருக்கும் அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்குமே இருக்கும். ஓகேங்களாமா? ஸோ டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இந்த டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 30 நிமிஷம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு 50 மார்க்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஸ்கிரிப்டிவ் நம்ம ரிட்டனாக எழுதுற மாதிரி இருக்காது. ஜஸ்ட் கீபோர்டில் டைப் பண்ணுறோம். அவங்க கொடுத்துருக்க ஒரு லெட்டர் ரைட்டிங் அண்ட் தென் எஸ்ஸே இதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இம்பார்ட்டன்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெனால்ட்டி மார்க்ஸ் வந்து கிடையாது. சொன்னீங்க நம்ம போகிற நெகட்டிவ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி கிடையாது. ஸோ பேங்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சஃபர் ஆகுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் மார்க்கில் தான். ஏன்னா நம்ம அதிகமாக நெகட்டிவ் போய்ட்டு என்ன ஆகிடும், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்கை விட நம்மளோட மார்க் கம்மியாயிடும். பட் நெகட்டிவ் இல்லை என்ன பண்ணிக்கலாம், நமக்கு தெரிஞ்ச ஆன்சர் நம்ம தைரியமாக போகலாம். ஏன்னா நெகட்டிவ் மார்க் கிடையாது, நம்ம போட்டது எல்லாமே கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் நம்ம ஃப்ளூக்கில் போடுற கொஸ்டின்ஸ் கூட என்ன பண்ணிடலாம், ஒரு 80% தெரியும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை ஃப்ளூக்ல கிளிக் பண்ணோம்னா மேக்ஸிமம் கரெக்டாக பாசிபிள் இருக்கும். பட் ஆனால் பேங்கிங்ல நம்ம சொல்ற சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அக்யூரசி மெயின்டைன் பண்ணுங்க. ரேரஸ்ட் கண்டிஷன் என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்ச கொஸ்டின் இது நம்ம படிச்சிருக்கோம் பட் 2 ஆப்ஷன் வரும்போது ஏதாவது ஒரு ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியுது அப்படின்னா அப்போ நம்ம ஃப்ளூக்ல ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஆனால் 99% என்ன பண்ணுங்க, அக்யூரசி மெயின்டைன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்கிரீனிங். ஸோ ஸ்கிரீனிங் அப்படின்றது இந்த ஆன்லைன் எக்ஸாம்ல கிளியர் பண்ண எல்லாரையுமே இந்த ஸ்கிரீனிங் கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு முன்னாடி ஒரு டிவி செக் பண்ணுற மாதிரி, அதாவது உங்களோட எலிஜிபிலிட்டி எல்லாத்தையுமே கிரைட்டீரியா எல்லாத்தையுமே அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்களா அப்படின்றத செக் பண்ணுறத என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஸ்கிரீனிங் ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்டர்வியூ தான். ஓகேங்களா? ஸோ அப்போ இன்டர்வியூ எப்பயும் போல என்ன நடக்க போகுது, ஒரு 50 மார்க்ஸ்க்கு நடக்கும். ஒவ்வொரு பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபைனல் டிசிஷன் எடுத்து செலக்ட் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. ஃபைனல் செலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ரீடிங், ரைட்டிங் அண்ட் தென் அண்டர்ஸ்டாண்டிங், இது 3மே இருந்திருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு இங்கிலீஷ், தமிழ். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறீங்கன்னா தமிழ் ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குமே இருந்திருக்கணும். ஓகேங்களா? இன்கேஸ் நம்ம வந்து 10th 12th வந்து தமிழ் மீடியம் படிச்சிருந்தோம் அப்படின்னா இது அந்த அளவுக்கு நமக்கு கஷ்டமா இருந்திருக்காது அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து கீழே டினோட் பண்ணியிருப்பாங்க, அதை ஃபுல்லாக நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இதோட சேலரி ப்ராசஸ். ஓகேங்களா? இதோட பேசிக் பே எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48,480 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஓவரால் எல்லா அலவன்ஸுமே சேர்த்து நமக்கு நியர்லி ஒரு 85,000க்கு மேலே தான் நம்மளோட சேலரி இருக்கும். இதெல்லாமே எதோட இன்க்ளூட் ஆகும்னா டிஏ, ஹெச்ஆர் எல்லாமே சேர்த்து நமக்கு எல்லா பெனிஃபிட்ஸுமே இருக்கும். ஸோ எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் அலவன்ஸும் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணி கிளியர் பண்ணீங்கன்னா உங்களோட லைஃப் கண்டிப்பாக செட்டில் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல், இடபிள்யூஎஸ் மற்றும் ஓபிசிக்கு வந்து 750 rupees-உம், எஸ்சி, எஸ்டி அண்ட் தென் பிடபிள்யூ கேண்டிடேட் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது, அதாவது நில் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் இதோட ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங்குமே எக்ஸாமுக்கு 1 week முன்னாடியே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஆன்லைன் மோட்ல தான் நடந்திருக்கும். ஸோ நீங்கள் இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் எப்படி நம்மளோட எக்ஸாம் இருக்கும் அப்படின்றத செக் பண்ணி பார்க்கறதுக்கு என்ன பண்ணிக்கலாம், இந்த ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் கிளிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 1 week பிஃபோர் உங்களுக்கான லிங்க் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் என்ன பார்த்துக்கலாம், இதோட ட்ரைனிங் அட்டன் பண்ணுற மாதிரி டெஸ்ட்டுமே ஆன்லைன் கிளாஸுமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இதுக்கான அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோட் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்கான டேட்மே அகைன் சொல்லியிருக்காங்க 29/1/2026 18/2/2026 இந்த டேட்குள்ள நம்ம அப்ளை பண்ணிடணும். ஸோ இதை ரிலீஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிரைவேட் பேங்கிங் செக்டர்ல 2 years மேலே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் ஒரு கவர்மெண்ட் பேங்கிங் செக்டருக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த எஸ்பிஐ சிபிஓ நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். இதை பயன்படுத்தி நீங்க கவர்மெண்ட் பேங்கிங் செக்டருக்குள்ள என்டர் ஆயிடலாம். ஸோ மேலும் எஸ்பிஐ பிஓ மற்றும் கிளர்க்கை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம டேப் ஐஸ்ல பேங்கிங்கான ஆன்லைன் பேட்ச் போயிட்டு இருக்கு, அதற்கான அட்மிஷன்ஸும் போய்கிட்டு இருக்கு. இந்த பேட்ச் பத்தின ஃபர்தர் டீடைல்ஸ்க்கு ஸ்கிரீன்ல தெரியுற 9363620300 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி இந்த பேட்ச் பத்தின ஃபர்தர் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.